இனிய உறவுகளுக்கு காலை வணக்கம். என்னன்னு பார்க்குறீங்களா? வெண்டைக்காய், குறுக்குற வெண்டைக்காய் தான். நம்ம எண்ணெய்லாம் ஊத்தி ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண வேணாம். வெறுமனே 1 ஸ்பூன் ஆயில்லயே இவ்ளோ சூப்பரான வெண்டைக்காய் வந்து கிறிஸ்பியா ஃப்ரை பண்ணியிருக்கோம். ಬೆಂಡಿ ಫ್ರೈ ಕೊಚ್ಚಿ ಎತ್ತೆ ಕ್ರಿಸ್ಪಿ ಪಕೋಡ ಕುರ್ಕುರೆ ಬೆಂಡಿ से बेसी तेल यूज करके करनांदी खाली गोटे स्पून तेलरे एत्ते बढ़िया कुरकुरे बेंडी केमती करिबो देखिबा पे आसंतु இந்த வெண்டைக்காய் வந்து வெறுமனே 1 ஸ்பூன் ஆயில்ல தான் இவ்ளோ சூப்பரா கிறிஸ்பியா வேக வச்சிருக்கோம். அது எப்படி பண்றோம்ன்ட்டு பார்க்கலாம். வெண்டைக்காய் வந்து நம்ம நல்லா கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தண்ணி எல்லாம் ட்ரை ஆன உடனே இந்த மாரி கட் பண்ணிடலாம். கட் பண்ணிட்டு சென்டரா இருக்கிற அந்த சீட்ஸ் இருக்கிற இடம் மட்டும் எடுத்துட்டு, வெறுமனே அந்த ஸ்கின் மட்டும் யூஸ் பண்ணுவோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ಬೆಂಡಿಯನ್ನ ಎಮಿತಿ ಆಮ ಕಟ್ ಕೊರಿಕಿ ಬೊಳು ದೊಯ್ಕಿ ತಾಪರ ಡ್ರೈ ಆಗಿಲ ಟೈಮ್ರೆ ಎಮಿತಿ ಕಟ್ ಕೊರಿಬಾ ಪೈ ದೊರ್ಕಾರ್ से भितरे सीड सब होचिना से सब काटी दबा पई दरकार एमिति बेंडी लंबा लंबा कट करिबा पई दरकार ଆଉ ପିଲାମାନଙ୍କୁ ବି ବେଶୀ கிறிஸ்பி டைப் ରହିବ ଆଉ வெண்டி ବେଶୀ இன்ட்ரெஸ்ட் காய்ப பசங்களுக்கு வந்து நம்ம குறுக்குற வெண்டி பண்ணும்போது எவ்வளோ சூப்பராக கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்க வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். எண்ணெயும் நார்மலாக நிறைய யூஸ் பண்ணாமல் ஹேர் ஃப்ரையரை தான் நம்ம பண்ண போகிறோம். அது வந்து 1 ஸ்பூன் எண்ணெயிலே வந்து பண்ணிடலாம். வெண்டைக்காவை இதை மாதிரி கட் பண்ணியாச்சு. கட் பண்ணிவிட்டு அதில் என்னென்ன மசாலா சேர்த்து நம்ம கிறிஸ்பியாக பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். ಬೆಂಡಿಯನ್ನು ಎಮಿತಿ छोटे छोटे कट करतला ठीक है हल्दी पकिबा पई दरकार तापर मिर्ची पाउडर ठीक है जीरा पाउडर ଆଉ गरम मसाला पाउडर ଟିକେ ପକେଇ ଦଉଛି ତାପରେ କର୍ନଫ୍ଲୋର ଟିକେ ରାଇସ୍ ପାଉଡର ଟିକେ ଲେମନ ଜୁସ୍ 1 ସ୍ପୁନ୍ ଜିଞ୍ଜର ଗାର୍ଲିକ ପାଉଡର ତାପରେ ଟିକେ ଲୁଣ ପକେଇକି ଭଲ ମିକ୍ସ କରିକି ରଖିବା ପାଇଁ ଦରକାର. ଲୁଣ ଲାଷ୍ଟରେ ପକେଇବା ପାଇଁ ଦରକାର ନାଇଁ ତ ପାଣିଆ ଟାଇପର ହେଇଯିବ வெண்டி. வெண்டைக்காயில் வந்து கொஞ்சமா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன், கொஞ்சம் தனியாத்தூள், கரம் மசாலா கொஞ்சம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமா வந்து லெமன் ஜூஸ் போட்டிருக்கேன், ஒரு 3 ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கேன், 2 ஸ்பூன் வந்து அரிசி மாவு, லெமன் ஜூஸும் போட்டுட்டு லாஸ்டா உப்பு போடணும். போனப்போ எல்லாமே போட்டுட்டு இது மாதிரி மிக்ஸ் பண்ணோம். லாஸ்ட்டாக நம்ம எப்போ ஃப்ரை பண்ண போகிறோமோ அந்த டைமில் மட்டும் உப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா முன்னாடியே போட்டோம்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சுன்னா குழன்னு ஆகிடும். எல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ் வைக்கலாம். மசாலாலாம் அதில் மிக்ஸ் பண்ணலைன்னா கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் மிக்ஸ் பண்ணலாம். நிறைய தண்ணி ஊற்றுவோன்னா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன், ଟିକେ हींग पाउडर भी ପକେଇ ଦଉଛି. ବେଶୀ ପାଣି ପକେଇକି ପକୋଡ଼ା ଟାଇପ୍ର ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ. ଟିକେ ପାଣି ଉପରେ ପକେଇକି ଡ୍ରାଇ ଟାଇପ୍ର ରହିବା ଟାଇମ୍ରେ ଆମେ ହେୟାର ଫ୍ରାଏରେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଯାଉଛି. ସେଇଟା ପାଇଁ ବେଶୀ କ୍ରିସ୍ପି ରହିବା ପାଇଁ ଏମିତି କରିବା ପାଇଁ ଦରକାର. ପାଣିଆ ଟାଇପ୍ର କରିବା ତ ଭଲ ନାହିଁ ରହିବ, ଖାଇବା ପାଇଁ ବି କ୍ରିସ୍ପି ଆସିବନି. கொஞ்சமா தண்ணி ரொம்ப போட்டு குழன்னு பண்ணிட்டோம்னா வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி குழன்னு ஆயிடும். அதனால தண்ணி வந்து நம்ம லாஸ்டா தெளிச்சிட்டு தான் லாஸ்டா இது பண்ண போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்டோட தண்ணியே கரெக்ட் ஆயிடும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சாவே அதுல இருக்க தண்ணி வந்து கரெக்டா எல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி ஆயிடும். ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ட்ரையா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சிட்டு மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணிட்டு ஹேர் ஃப்ரையர்ல வந்து ஆல்ரெடி நான் யூஸ் பண்றது வந்து பிலிப்ஸா யூஸ் பண்றேன். அது வந்து முன்னாடியே வந்து டைம் எல்லாம் செட் பண்ண வேணாம், அப்பவே வந்துட்டு செட் பண்ணிடலாம். நான் வந்து 180 டிகிரி வச்சுட்டு கீழே வந்து டைமிங் வந்து மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் வச்சேன். அது எவ்வளோ கிறிஸ்பி ஆகுதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ମୁଁ ତ ହେୟାର ଫ୍ରାଏର ନା ସେଇଟା ଫିଲିପ୍ସ ବ୍ରାଣ୍ଡ ୟୁଜ୍ କରିଛି. ସେଇଟା ବେଶୀ ବଟନ୍ ରହିବ ନାହିଁ, କିଛି ଟେନସନ୍ ନାହିଁ ରହିବ. ସେଇଟା ପାଇଁ 180 ଫାରେନହାଇଟ୍ ହିଟ୍ ରଖିକି ତାପରେ ଟାଇମିଂ ନା ମ୍ୟାକ୍ସିମମ୍ வந்து 5 ମିନିଟ୍ସ ରଖିଛି ମୁଁ. 5 ମିନିଟ୍ସରେ ମଝିରେ ଆମେ ଖୋଲିକି ଦେଖିପାରିବ ସେ କେମିତି ଅଛି କରେକ୍ଟରେ ଦେଖିକି ସେଇଟା ଟିକେ ମିକ୍ସ କରିବା ପାଇଁ ବି ହବ. ହାତ ୟୁଜ୍ କରିବ ନାହିଁ, କରେଣ୍ଟ ସଡନଲି ଭିତରେ କରେଣ୍ଟ ବି ଆସିବ. ସେଇଟା ପାଇଁ ଗୋଟେ ସ୍ପୁନ୍ ରଖିକି மெட்டல் ஸ்பூன் யூஸ் କରିବା ନାହିଁ, நார்மல்ற உட் டைப்ର ஸ்பூன் வச்சுன்னா ସେଇଟା வச்சுக்கு நம்ம மிக்ஸ் କରିପାରିବା. இது ஹேர் ஃப்ரையர்ல இந்த மாதிரி வச்சுட்டு உள்ள வந்து ஆல்ரெடி ட்ரே அவங்க கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து பட்டர் பேப்பரை யூஸ் பண்ணலாம். நான் அந்த ட்ரேலயே கரெக்டா இருக்கும், நிறைய ஆயில் போட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்து லைட்டா வந்து ஆயில் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாவே கரெக்டா இருக்கும். எண்ணெய் ஸ்பூன்ல எல்லாம் ஊத்துனோம்னா ஒரு இடத்துல வந்த மாதிரி ஆயிடும். லைட்டா ஆயில் வந்து ஸ்ப்ரே பண்ணோம், அது ஸ்ப்ரே பண்ணாவே ஈவனா எல்லா இடத்துலயும் இருக்கும். மறுபடியும் கொஞ்ச நேரம் டைமை வந்து பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு
மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் அந்த ஆயில் ஸ்ப்ரே பண்ணோம்னாவே போதும். கரெக்டா நல்லா கிறிஸ்பியா வெந்துரும். சீக்கிரமா பசங்களுக்கு வந்து இன்கேஸ் டயட் இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தியா ஃப்ரை ஐட்டம் சாப்பிடணும்னா நம்ம இதே மாதிரி பண்ணலாம். ஹேர் ஃப்ரையர் யூஸ் பண்ணும்போது சைட்ல வந்து ஓப்பன் பேஸா இருக்கணும். க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸ்ல வச்சுட்டு யூஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா அதோட ஃபேன் வந்து சைட்ல இருக்கும். ଟ୍ରେରେ ତଳେ ଗୋଟେ ପ୍ଲେଟ୍ ଟାଇପ୍ର ଅଛି, ସେଇଟା ଗୋଟେ ଟାଇମ୍ରେ ରଖିକି ତେଲ ଖାଲି ଟିକେ ଫ୍ରାଏ କରିବା ପାଇଁ ଦରକାର, ବେଶୀ ତେଲ ପକାଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ସେଇଟା ଆମେ ଟାଇମ୍ ସେଟ୍ କରିକି ଆଉ ଟିକେ ଟାଇମ୍ ପରେ ନେଇକି ଏମିତି ଆମେ ଗୋଟେ ଟାଇମ୍ ସେଇଟା କରେକ୍ଟରେ ଇଭେଣ୍ଟରେ ସ୍ପ୍ରେଡ୍ କରିକି ଆଉ 2 ମିନିଟ୍ସ ତେଲ ଫ୍ରାଏ କରିକି ରଖିବା ଟାଇମ୍ରେ ଠିକ୍ରେ ଫ୍ରାଏ ହେଇଯିବ। ଆଉ ଡାଏଟ୍ ରହିବ ଲୋକ ବି ବେଶୀ ତେଲ ଟାଇପ୍ର ଫ୍ରାଏ କରିକି ଖାଇବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ବିନା ତେଲରେ ଭେଣ୍ଡି କୁରକୁରେ ବଢିଆ କରିପାରିବ ହେୟାର ଫ୍ରାଏର ଆମେ। ରେଡି ହେଇଗଲା। ଏତେ କ୍ରିସ୍ପି ଅଛି ଦେଖନ୍ତୁ, ଖାଇବା ପାଇଁ ବି ବଢିଆ ଟେଷ୍ଟ ରହିବ। ଏତେ ତେଲ ୟୁଜ୍ କରିବା ପାଇଁ ଦରକାର ନାହିଁ। ହେୟାର ଫ୍ରାଏର ୟୁଜ୍ କରିବା ଟାଇମ୍ରେ ସାଇଡ୍ରେ ସବୁ ଓପନ୍ ସ୍ପେସ୍ ରହିବା ପାଇଁ ଦରକାର। ଆଉ ସେଇଟା ଗୋଟେ ବାକ୍ସରେ ରଖିକି ୟୁଜ୍ କରିବାନି। ଆପଣମାନେ ବି ଟ୍ରାଏ କରିକି ଦେଖନ୍ତୁ, ଭଲ ଲାଗିବ ତ ଲାଇକ୍ କରନ୍ତୁ। ଥ୍ୟାଙ୍କ ୟୁ ସୋ ମଚ୍।